லிப்ரா புரொடக்ஷனோட ஒன் ஆஃப் த டைரக்டரான ரவீந்தர் சந்திரசேகர் மேல அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒருத்தர் செக் பவுன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. அமெரிக்கால ஸ்டே பண்ணிருக்க என்ஆர்ஐ விஜய் அப்படிங்கிறவரு ப்ரொடியூசர் ரவீந்தர் சந்திரசேகர் என்கிட்ட வாங்கின பணத்தை ரிட்டர்ன் கொடுக்காம ஏமாத்தி கடைசியில செக் கொடுத்திருந்தாரு. அதுவுமே நிறைய டைம் பவுன்ஸ் ஆயிடுச்சு. இதை பத்தி கேட்டாலும் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதனால எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிற அளவுக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிடுச்சு. ரவீந்தர்னால எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்தது மட்டும் இல்லாம ஹெல்த்லயும் ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற அளவுக்கு அவர் எனக்கு மன உளைச்சல கொடுத்திருக்காரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தும் போலீஸ் கிட்ட பேசி சமாளிச்சு அவங்க கிட்ட பணத்தை திரும்ப தரதா சொல்லிட்டு என்கிட்ட ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் ரவீந்தர் மேல அமெரிக்கால செட்டில் ஆகியிருக்க என்ஆர்ஐ விஜய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காரு. இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ரொடியூசர் ரவீந்தரும் அவரோட ஒய்ஃப் ஆக்ட்ரஸ் மகாலட்சுமியும் டிவோர்ஸ் பண்ண போறாங்க, செப்பரேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் ரூமரா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து மகாலட்சுமியே அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷனை கொடுத்திருந்தாங்க. இன்ஸ்டால சோலோ பிக் போஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க பாருங்க, தேவையில்லாம நம்ம ரெண்டு பேரை பத்தி நியூஸ் ரூமரா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு ஒரு ஃபன்னான கேப்ஷனோட கிளாரிபிகேஷனை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரவீந்தர் அண்ட் மகாலட்சுமியோட மேரேஜுக்கு அப்புறமா அவங்களோட மேரேஜுக்காக அவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டு இருந்துச்சு. இவங்கெல்லாம் ஒரு பேரா, இவங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்ப நாளைக்கெல்லாம் போகாது அப்படின்னு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாலும் அதை எதையுமே காதுல வாங்காம மகாலட்சுமி அண்ட் ரவீந்தர் ரெண்டு பேருமே அவங்களோட மேரேஜ் லைஃபை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த நேரத்துல இப்போ ப்ரொடியூசர் ரவீந்தர் மேல செக் பவுன்ஸ் கேஸ் ஃபைல் ஆகிருக்கு அப்படிங்கிற இந்த நியூஸ் சோஷியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எதனால ரவீந்தர் விஜய் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து பணம் வாங்கினாரு, ஏன் ரிட்டர்ன் பண்ணல அப்படிங்கிற கிளாரிபிகேஷனை ரவீந்தர் தரப்புல இருந்து வெரி சூன் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2013ல சுட்ட கதையில ஸ்டார்ட் பண்ணி 2021ல ரிலீஸ் ஆன முருங்கைக்காய் சிப்ஸ் வரைக்கும் 4 படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிருக்க ப்ரொடியூசர் ரவீந்தர் அதுக்கப்புறம் எந்த படங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணவும் இல்ல. ரவீந்தர் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான ரீசன் என்ன, எதனால இப்போ இந்த செக் பவுன்ஸ் கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்னு சீக்கிரமே உங்க தரப்புல இருந்து கிளாரிபிகேஷன் கொடுங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க.